எழில் மூலியமா எப்படியாவது ஈஸ்வரி ராதிகாவையும் மையுவையும் வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனா வீட்டுக்கு வந்த எழிலோ பாக்கியா மூலமா என்ன நிலவரன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டதுனால பிளான் போட்ட ஈஸ்வரியவே அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது எழிலும் பாக்கியாவும் சேர்ந்து மண்ணை கவ வச்சுட்டாங்க. சோ இதனால ஆடி போன ஈஸ்வரி இதுக்கப்புறமா எழில் கிட்ட நம்ம எந்த உதவியும் கேட்க கூடாதுன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம எழில் கிட்ட, டேய் நாளை அவங்க வீட்டுக்கு வர முடியாது, அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாவா, அப்படி இல்லைன்னா உனக்கு எப்ப வரணும்னு தோணுது அப்பவா, என்ன மட்டும் விட்டுருப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக பக்கத்துல இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராதிகாவும் செம்ம காமெடியா சிரிச்சுக்கிட்டே பாக்கி கிட்ட, பரவாயில்ல பாக்கியா, நீங்க நல்ல முடிவு தான் எடுத்தீங்க. ஆனா என்ன பாவம், நீங்க பண்ண காமெடியில ஈஸ்வரியத்தை அதை நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்க, உடனே ராதிகா இப்படி சிரிக்கிறத பார்த்தா பாக்கியாவுமே அவங்க கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ரெண்டு பேருமே பழையபடி நண்பர்களா மாறி சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்த எழிலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்போ அங்க வந்த கோபியும் எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது, அப்போ கோபியை பார்த்த உடனே எழிலோட முகம் மாறுறது மட்டும் இல்லாம கோபி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மிஸ்டர் கோபி, நீங்க இந்த வீட்டுல இருக்கனால என்னோட அம்மா எந்த ஒரு கஷ்டமும் படாம இருக்காங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மாவுக்கு கஷ்டம் தான். சோ தயவு செஞ்சு நீங்க சொன்ன மாதிரியே 10 நாள்ல இங்க இருந்து போறதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னா நான் இவ்வளவு நேரம் காமெடியா பேசிட்டு இருந்ததுனால உங்களை ஏதோ மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னுமே எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கோபி இன்னுமே எழில் தன்னை ஏத்துக்கவே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அதை பத்தி பேசுறதுக்காக போக, ஆனா எழிலோ கோபியை திரும்பி கூட பார்க்காம, அம்மா நான் ஈஸ்வரி பாட்டி இருக்கும்போது சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க சும்மா விளையாட்டுக்கு மட்டும் இல்லாம, உனக்கு ஒரு வேளை இந்த வீட்டுல ஏதாவது கஷ்டம் இருந்தா கண்டிப்பா நீ என்னோட வீட்டுக்கு வந்துடணுமான்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா பாக்கியாவோ எனக்கு இந்த வீட்டுல என்னடா கஷ்டம் வரப்போகுது, அதை பத்திலாம் நீ அதிகமா யோசிக்காதன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட எழிலோ, சரிம்மா நீ இந்த ஆள் மேல ஒரு கேஸ் கொடுத்திருந்திய, அந்த கேஸோட நிலவரம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, உடனே இதை கேட்ட உடனே இனியா அண்ணா நீ என்னென்ன பேசிட்டு இருக்க, அந்த கேஸ் எல்லாம் அம்மா எப்பயோ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல உடனே எழில் ஷாக் ஆக்கி பாக்கி கிட்ட, அம்மா நிஜமாவே வாபஸ் வாங்கிட்டீங்களா, ஏமா அப்படி பண்ணீங்கன்னு பதறி போய் கேட்க, ஆனா பாக்கியாவோ நான் எப்ப சொன்னேன் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு, கண்டிப்பா நான் அதை வாபஸ் வாங்கவும் மாட்டேன், வாங்கவும் இல்ல. சொல்ல போனா இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அவங்க இந்த மாதிரி அந்த சேஃப் சொன்னது உண்மைன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் எப்பனாலும் இவங்க இந்த கோபியை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த ராதிகாவும், பாக்கியா இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா உங்களோட முடிவை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கோபி பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு. அதனால நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்ல, அதே மாதிரி பக்கத்துல இருந்த கோபியும், ஆமா பாக்கியா, இதுக்கு மேலேயும் நான் செஞ்ச தப்ப ஏத்துக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பாயிடும். போலீஸ் எப்ப வந்தாலும் சரி நான் உங்க கூட எப்பனாலும் போக தயாரா இருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையுமே அனுபவிக்க தயாரா இருக்கேன்னு பேச, ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த இனியாவும் செம்மையா டென்ஷன் ஆகி, அம்மா நீ ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கமா, என்னோட அப்பா மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, அப்புறம் நான் இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன், உன்னோட முகத்துல வாழ்நாள் முழுக்க முழிக்கவே மாட்டேன்னு பேச ஆரம்பிக்க, ஆனா பாக்கியாவோ, இனியா சின்ன பிள்ளைத்தனமா உளறிட்டு இருக்காத, பெரியவங்க எங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன முடிவெடுக்கணும் நல்லா தெரியும், உன் வேலை வெறும் படிக்கிறது மட்டும்தான், அதை பார்த்தா நல்லா இருக்கும்னு பேச ஆரம்பிக்க, ஆனா இனியாவோ, அம்மா நான் நிஜமா தான் சொல்றேன், எங்க அப்பா மட்டும் இந்த வீட்டை விட்டு போனாங்க, அதுக்கப்புறமா நீ என்ன மறுபடியும் பார்க்கவே முடியாது, நான் கண்டிப்பா எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவோ அந்த விஷயத்த கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம இருக்காங்க. ஆனா அதே சமயம் கரெக்டா பாக்கியா சொன்ன மாதிரியே போலீஸ்காரங்க வாசல்ல வந்து நிக்க, உடனே இதை பார்த்துட்டு இனியாவும், அம்மா தயவு செஞ்சு அந்த போலீஸ்காரங்களை போக சொல்லுமா, தயவு செஞ்சு போக சொல்லுமா, நான் கண்டிப்பா சொன்னதை செஞ்சிருவேமான்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, ஆனா பாக்கியாவும் இனியாவை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க உள்ள போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்த போலீஸ்காரங்களும் கோபி கிட்ட விசாரிக்கிறதுக்காக கூப்பிட, உடனே கோபியும் பாக்கிய கிட்ட சொன்ன மாதிரியே விசாரணைக்காக கிளம்ப தயாரானது மட்டும் இல்லாம இனியா கிட்ட, இனியாமா அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கே நல்லா தெரியும், அதனாலதான் அந்த தண்டனை அனுபவிக்கிறது சரிதான், அதனால தயவு செஞ்சு நீ உங்க அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பான விஷயம்லாம் யோசிச்சிடாத, கண்டிப்பா பாக்கியா எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ராதிகா கிட்ட, ராதிகா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயுமே சொல்லிட்டு மயு கிட்டயுமே அப்பா கொஞ்சம் நல்லா வந்துருப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி கோபி போலீஸ்காரங்க கூட போறத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத இனியாவோ, இதுக்கு மேலேயும் தான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியே அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்க, அப்ப இதை பார்த்துட்டு போய் பாக்கியா இனியாவுக்கு பின்னாடியே போக, ஆனா இனியாவோ பாக்கியா கிட்ட திரும்பி கூட பார்க்காம ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க பாட்டுக்கு ரோட்ல வேக வேகமா நடக்கிறாங்க. ஆனா பாக்கியாவோ இவ இன்னும் சின்ன பிள்ளையாவே நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு உடனடியா ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல, உடனே ஈஸ்வரியும் பாக்கியா மூலயமா இனியா எங்க போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தது மட்டும் இல்லாம இனியா இந்த மாதிரி சோகமா பார்க்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க தனியா அவங்க கிட்ட போய் பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம இனியா கிட்ட ஈஸ்வரி, நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும், வீட்டை விட்டு போக வேண்டியது அந்த ராதிகாவும் மையுவும் தான், அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நாள்ல உன் அப்பா சீக்கிரமா திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான், சொல்ல போனா அந்த கேஸை பாக்கியா எப்படி வாபஸ் வாங்குறான்னு மட்டும் பாரு, அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதனால நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்துல வேற எந்த முடிவு
எடுக்காத. அதனால உன் பாட்டி மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தா தயவு செஞ்சு என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட உடனே ஈஸ்வரி மேல நம்பிக்கை வச்சிருந்த இனியாவும் உடனடியா ஈஸ்வரி கூட வர உடனே இதை பார்த்துட்டு பாக்கியாவும் என்ன நம்ம சொன்னதை கொஞ்சம் கூட இவ மதிக்கவே இல்லை. ஆனா அவங்க பாட்டி சொன்ன உடனேயே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானா பரவாயில்ல, அவங்க 2 பேரோட காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கு. எப்படியோ ஒரு வழியா இந்த இனிய நம்மளோட முடிவு சரிதான்றத புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு நினைக்க. ஆனா இந்த பக்கமா ஈஸ்வரி இனிய கிட்ட சொன்ன மாதிரியே ஏதோ மிகப்பெரிய பிளான பாக்கியாவுக்கு பின்னாடி போட்டுட்டு இருக்காங்க.